தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்களின் வாக்குகளை பெறும் முயற்சியில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி களமிறங்கியிருக்கும் நிலையில் அந்த முயற்சி எடுபடுமா என்பதே அரசியல் களத்தில் தற்போதைய கேள்வியாக உள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சினையால் பல பிரிவுகள் உருவாகின. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் என முக்கிய தலைவர்கள் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அதிமுகவை முக்குளத்தோருக்கு எதிரான கட்சியாக மாற்ற இபிஎஸ் முயற்சிப்பதாக தொடர் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வந்தது. மேலும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அந்த மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் கட்சியிலிருந்து வெளியேறிய முக்கியஸ்தர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் முக்குளத்தோரின் வாக்குகளை கவரும் விதமாக கடந்த ஆண்டு தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு பசும்பொன்னிற்கு எடப்பாடி பழனிசாமி சென்றார். ஆனால் அதிமுக முக்குளத்தோர் சமூக மக்களுக்கு எதிரான கட்சி என்ற குற்றச்சாட்டுகள் அச்சமூக மக்கள் மத்தியில் எடுபடவே பசும்பொன்னிற்கு வந்த இபிஎஸ்க்கு அங்கிருந்த மக்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தனர். எம்ஜிஆர், ஜெயலலிதா காலகட்டத்தில் அதிமுகவின் கோட்டையாக தென் மாவட்டங்கள் திகழ்ந்த நிலையில் அந்த வாக்கு வங்கியை மீண்டும் பெற எடப்பாடி பழனிசாமியின் தரப்பில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. அதன் காரணமாக ஓபிஎஸ் இடத்தை நிரப்பும் வகையில் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் எனும் பதவியை எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். அதோடு முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்றும் மதுரை விமான நிலையத்திற்கு அவரின் பெயரை வைக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து கோரிக்கை வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி. இந்த கோரிக்கைகள் மூலம் தென் மாவட்டங்களில் இழந்த வாக்குகளை பெற முடியும் என உறுதியாக நம்பும் இபிஎஸ் அதன் மைலேஜை தெரிந்து கொள்ள பசும்பொன்னுக்கு புறப்படுகிறார். அதற்கான பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஆர்.பி. உதயகுமார், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, அதிமுக அமைப்பு செயலாளர் ராஜன் சிலப்பா உள்ளிட்டோர் கவனித்து வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமி அளித்த கோரிக்கைகளால் பசும்பொன்னிற்கு வருகை தரும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுமா அல்லது முக்குளத்தோருக்கு எதிரான கட்சி அதிமுக என்ற வாதம் வலுப்பெறுமா என்பது விரைவில் தெரியவரும் என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.